எப்படி இருக்கு? நைஸ், நல்லா இருக்கு. எமோஷனலா உங்களுக்கு படம் ஆமா, ரொம்ப எமோஷனலி கனெக்ட் ஆச்சு. நல்லா இருக்கு. ஜிவியோட மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் எப்பயுமே ஜிவி மாஸ் காமிச்சிட்டாரு எப்பயும் போல. மூவி அந்த சூப்பர். படம் உங்களுக்கு எமோஷனலி கனெக்ட் ஆகி எப்பயுமே பிஜிஎம் சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. அந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எமோஷனலா இருந்தது ப்ரோ. எமோஷனலி டச் ஆகி நம்ம கூட கனெக்ட் ஆகி ஃபேமிலிஸோட பார்க்க நல்ல மூவி. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு தலைவா. என்ஜாய் பண்ணி பாத்தீங்களா? என்ஜாய், செம்ம என்ஜாய். பக்கா அடிச்சுட்டு பேசுவோன்னு சொன்னாரு. ஆஸ்கார் வாங்க போகுது, செலெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இதை பத்தி ஒன்றும் சொல்ல, இதுக்காக வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வரும். தனுஷ் பக்கா. தனுஷ் தான் மச்சா. தேடி ஃபாரின் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்லயே பண்ணலான்ற போது எமோஷனலா எப்படி கனெக்ட் ஆச்சு? பயங்கரமா இருந்தது. பயங்கர ஆனந்த கணேஸ்வர் அளவுக்கு இருந்தது. அந்த அளவு இருந்தது. படம் செம்ம படம் ப்ரோ. அருமையான ஒரு படம். மிஸ் பண்ணாதீங்க. வீட்டில் அப்பா அம்மா வயசானவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்க. அப்படி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறார் தனுஷ் சார். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இப்போ வந்து ஜிவியோட மியூசிக் ஜிவி தனுஷ் காம்போ தொடர்ந்து இருக்காங்க. இல்ல நல்லா இருக்கு. இது சேம். அதாவது தனுஷ் சார் வந்து எந்த மியூசிக் டைரக்டர் போட்டாலும் நீங்க கண்ணை மூடி கேட்டா வந்து இளையராஜா சாரோட டச் தான் இருக்கு. அதுவும் இந்த படத்துல வந்து தொடருது. நல்லா ஜிவி சார் எங்கெங்க என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா இந்த படத்துல ஆடியோ லான்ச்ல வந்து நடிகர் பார்த்திபன் ரொம்ப பேசினாரு. என்னடா இந்த மனுஷன் ரொம்ப பேசினாரு அப்படின்னு பார்த்தா படத்துல அவருக்கு ஒண்ணுமே இல்ல ஸ்கோப்பு. சும்மா வராரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு சீன் ப்ரோ. மொத்த தியேட்டரும் பார்த்திபன் சாரோட அந்த சீனுக்கு எல்லாம் கை தட்டினாங்க. அவ்வளவு நல்லா இருந்தது அவர் ரோல்.